நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு ஒரு பக்கம் விவாதத்திற்குள்ளானாலும் மற்றொரு பக்கம் அத்துமீறிய நபர்கள் வீசிய புகைக்குப்பி என்றால் என்ன என்பது குறித்தும் அதிக அளவில் தேடப்பட்டு வருகிறது. மைசூரு பாஜக எம்பி பிரதாப் சின்ஹாவின் பரிந்துரையில் வழங்கிய பாஸை வைத்து நாடாளுமன்ற மக்களவைக்குள் புகுந்த நபர்கள் பல கட்ட பாதுகாப்பையும் மீறி ஷூவுக்குள் மறைத்து புகைக்குப்பிகளை எடுத்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. புகைக்குப்பியில் இருந்து புகை வெளியேறிய நிலையில் முதலில் அது விஷப்புகையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. There were two people who could come into the visitors galley with canisters which could emit smoke. This smoke could have been toxic, it could have been poisonous, or it could have even been smoke bombs. We do not know, but it emitted an yellow smoke, and this is a serious breach of security. மக்களவையில் இருந்த எம்பிக்கள் சிலருக்கு லேசான கண் எரிச்சல், தொண்டை அசௌகரியம், மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. எம்பிக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எண்ணத்துடன் அரங்கேற்றப்பட்ட சதி செயலா என்ற சந்தேகத்தை எழுப்பியது. இந்த நிலையில் அத்துமீறிய நபர்கள் மக்களவைக்குள் வீசியது கலர் பாம் எனப்படும் வண்ண புகைக்குப்பி என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வகை புகைக்குப்பிகள் சில நாடுகளில் சட்டத்திற்கு உட்பட்டு பயன்படுத்த அனுமதி இருக்கிறது. அத்தோடு கடைகளில் சில்லறையாக, சந்தைகளில் எளிதில் கிடைக்கும் பொருளாக இந்த கலர் பாம் இருக்கிறது. இந்தியாவில் இந்த கலர் பாம்களை ராணுவ வீரர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். குப்பியில் இருந்து வெளியேறும் அடர்ந்த புகை மண்டலம் மூலம் எதிரிகள் கண்களில் சிக்காமல் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தலாம் என்பதால் ராணுவ நடவடிக்கையில் கலர் பாம் முக்கியத்துவம் பெறுகிறது. அத்தோடு வான்வழி தாக்குதலுக்கு இலக்கு நிர்ணயிப்பது, படைகளை தரையிறக்கம் செய்வது போன்ற ராணுவ நடவடிக்கைக்கும் புகைக்குப்பி பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல இந்த வகை புகைக்குப்பியை சாதாரண பொதுமக்களும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். சமீபமாக போட்டோஷூட், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு இந்த கலர் பாம்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அந்த கலர் பாம்களில் இருக்கும் சல்பர் கலந்த புகையை சுவாசித்தால் தொண்டை எரிச்சல் ஏற்படும் என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற மக்களவையில் வீசப்பட்ட போது புகைக்குப்பி மஞ்சள் நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் பட்டாசு போல வெடித்து வண்ண வண்ண புகையை உமிழ்ந்ததாக கூறப்படுகிறது. 2 கலர் பாம்கள் மட்டுமே வீசப்பட்டிருந்ததால் மக்களவையில் இருக்கும் எம்பிக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத நிலையில் புகைக்குப்பி வீசப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்று தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. கலர் பாம்களுக்கு பதில் வேறு ஏதேனும் கொண்டு வந்திருந்தால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாடாளுமன்றம் சந்தித்திருக்கும். ஆகையால் பாஜக எம்பி கொடுத்த பரிந்துரையில் நுழைவு பாஸ் வழங்கப்பட்டது எப்படி? எம்பிக்கும் அத்துமீறிய நபர்களுக்கும் என்ன தொடர்பு? பார்வையாளர்களை முறையாக சோதனை செய்யாமல் உள்ளே அனுப்பியது எப்படி? நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகளுக்கு யார் காரணம் என்பது எல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில்தான் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.